ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான். சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கப்பு சேமியா, 3/4 கப் சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், ட்ரை கிரேப்ஸ், நெய், இதுதான் தேவையான பொருள்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, பேன் காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி, அந்த நெய்யில் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கோல்டன் கலரில் நல்லா செவந்து வரட்டும். அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸும் நல்லா புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி நல்லா ஊதி அழகாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தது தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்தாச்சு. அதே பேன்லேயே கொஞ்சம் நெய் இருக்குல்ல, அதுலேயே போட்டு இந்த சேமியாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான், இருந்தாலும் அதை கொஞ்சம் வாசத்துக்காக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது. ஹையில் வச்சு வறுத்தா அந்த சேமியாலாம் ரொம்ப செவந்து போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் லேசாக. இதே ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியாங்கிறதுனால தான் கொஞ்சமாக வறுக்கணும், இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வறுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது நம்ம எடுத்த கப்லேயே 2 கப் தண்ணி, ஒரு கப்பு சேமியானா 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கூட அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துப்போம், கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். என்னைக்காவது சேர்த்துக்கிறதுல தப்பில்லை, சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம். சேமியா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். தண்ணியில் சேமியா நல்லா வேகட்டும். சேமியா வேக கொஞ்சம் நேரம்தான் ஆகும். அதாவது ரவை மாதிரி, ரவை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணியை, சட்டுன்னு அப்படியே தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அந்த மாதிரி இது சேமியா அது மாதிரி ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது தண்ணிலாம் சுண்டும். அதனால் அவ்வளோ நேரம் வேக விட்டுறணும். நம்ம முதலையே சர்க்கரை போட்டுறக்கூடாது. அப்புறம் சேமியா வேகாமல் அப்படியே நறுச்சுன்னு இருக்கும். அதனால் தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா அதை வேக வச்சிடலாம். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். ஏன்னா சர்க்கரையிலையும் தண்ணி விடும். சர்க்கரை அந்த ஹீட்டில் இலகும். அப்போ அதுலேயும் வேறு தண்ணி வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை எடுத்து போட்டுக்கலாம். 3/4 கப் சர்க்கரை போதும். இதுவே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அதனால் எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கப்புக்கு 3/4 கப் போதும். இதுவே ஜாஸ்தி தான். நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த சர்க்கரை குண்டு குண்டாக இருந்தது. அதுலேயே தண்ணி அது இலகி வந்துச்சு. சர்க்கரை இலகி அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டு வந்தது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சர்க்கரை எல்லாம் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். எடுத்து வச்ச சர்க்கரை எல்லாம் சேர்த்தாச்சு. அந்த சர்க்கரை எல்லாம் ஹீட் ஆக ஆக அப்படி மெல்ட் ஆகி பாருங்களேன், கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். தெரியுதா? இந்த மாதிரி இது நல்லா இது வேகட்டும். நல்லா இனிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்வோம். இதுக்கு ரொம்பலாம் நெய் தேவைப்படாது. நம்ம ஏற்கனவே 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இப்போ அது மாதிரியே கூட
2 டீஸ்பூன் நெய் ஊற்றினாவே போதும். இன்னும் தேவைப்பட்டதுன்னா கூட 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான், போதும். இதுவே நல்லா இருந்தது, மணமாக நல்லா இருந்தது. இந்த ஏலக்காய் தூள் போட்டோடனே அதனோட வாசனை வந்து அப்படியே கும்முன்னு இருந்தது, ஜம்முன்னு இருந்தது. இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பெல்லாம் தூவி ஏலக்காய் தூளும் போட்டு 2 கிளறி இறக்கிற வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரம் செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு தடவை எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேசரி, சேமியா கேசரி செஞ்சு பார்த்துட்டா இதுதான் சாப்பிட்ணும் போல் தோணும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.